கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அருமையாய் நம் இயேசுவுடைய இருக்கிறார் ஊழிய குடும்பத்தின் பிள்ளைகளோடு சேர்ந்து நல்ல ஒரு பாடல் பாடினீங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. நிறைய பேருக்குள்ள பாரம், ஏதோ ஒரு பாரம் இருக்குது, மனதில் துக்கம், யாரிடத்தில் சொல்கிறது, யார் அதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க, அதை சொன்னால் தவறாக புரிந்து கொள்கிறாங்க. எப்போ எங்கே சொல்கிறது, யார்கிட்ட சொல்லுவது? ஆண்டவர் இயேசு சொல்றா, உன் பாரத்தை என் மீது வைத்து விடு. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். நம்முடைய பாரத்தை மாற்றி நமக்கு அற்புதம் செய்ய ஒரு பார சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மேட்டிற்கு போய் அந்த சிலுவையில் தன்னை மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்து உயிர்த்தெழுந்தவர். பார சிலுவை எதற்காக? நம்முடைய பாரங்கள் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு லகுவான வாழ்க்கை ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக. எல்லா பாரத்தையும் அவர் மேலே வச்சுருங்க. அதுக்கு தான் இந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சி. அதனால் ஒன்று, நம்முடைய பாரத்தை அவர் மேலே வைப்பதற்கும் அவருடைய பாரத்தை புரிந்து கொண்டு ஜெபிப்பதற்கும் தான் இந்த ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சி. சரி, ஆண்டவர் இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் உங்களை இணைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை நம்புகிறார். உலகத்தில் 167 நாடுகளில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் இதில் இணையப்பட்டிருக்கிறாங்க. பாஸ்டர்ஸு, சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், பலவிதமான ஊழியத்தை செய்கிறவர்கள், பல திருச்சபையை சார்ந்த தெய்வ பிள்ளைகள். இதில் கேத்தலிக்ஸ் இருக்காங்க, சிஎஸ்ஐ இருக்கிறாங்க, லுத்தரன் இருக்கிறாங்க, மெத்தடிஸ்ட் இருக்காங்க, பேப்டிஸ்ட் இருக்கிறாங்க. அது மாதிரி பல சபைகளை சார்ந்த பெந்தேகோஸ்து சபைகளை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. எல்லா சபைகளை சார்ந்தவர்களும் சபை பாகுபாடற்ற நிலைமையில் நம்ம ஒன்றாக இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறோம்ல. இதுதான் இந்த ஜெபத்தில் தேவன் எதிர்பார்க்கிற விரும்புகிற காரியம். ஒரு ஜெபம் இப்போ 3 தான் பார்த்துருக்குறோம்ல. இப்போ 4வது ஒரு ஜெபம், தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும்? ஆவியில் நம்ம ஜெபிக்கணும், அதே சமயத்தில் தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது அது முக்கியம். வேத புஸ்தகத்தில் 1 யோவான் 5:14 பாருங்கள். 1 யோவான் 5:14, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற தைரியம். பாருங்கள், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம், 330வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்களா? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போது நம்முடைய ஜெபம் தேவ சித்தத்தின்படி இருக்கணும். நம்ம என்ன கேட்டாலும் தருவேன் இருக்கார்ல, எதை வேணாலும் கேட்கலாம் அப்படின்னா இல்லை, அப்படி கிடையாது. தேவ சித்தத்தின்படி நம்ம கேட்டால் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். சில சமயம் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வராதது போல் இருக்கும். ஜெபத்துக்கு பதில் வரலையே. சில சமயத்துக்கு நம்முடைய ஜெபத்துக்கு நாம் எதிர்பார்த்தபடி பதில் வராது. நம்ம ஒன்று கேட்போம், அப்படி பதில் வராது. அதனால சிலர் சோர்ந்து போவாங்க. நான் ஜெபிக்கிறேன், பதில் வரல, நான் கேட்ட மாதிரி நடக்கலை, அதனால ஜெபத்தில் சோர்ந்து போவாங்க. ஏன் தெரியுமா? அப்போ நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் ஜெபித்தது தேவ சித்தத்தின்படி ஜெபிச்சிங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். அவரால் எதையும் செய்ய முடியல, எதையும் செய்ய முடியும் தான், ஆனால் தேவ சித்தம் ஒன்று இருக்குல்ல. எதையும் செய்ய முடியும்னு சொல்லி, ஆண்டவரே நான் தார் ரோட்டில் ட்ரெயின் ஓட்டணும், அந்த ட்ரெயின் கொடுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னா செய்வாரா? ஆண்டு சொல்ல, உனக்கு புத்தி இருக்குதா? மூளை கொடுத்துருக்கிறல்ல. ரயில்வே தார் ரோட்டில் எப்படி ட்ரெயின் ஓடும்? புத்தி இருக்குதா உனக்கு? கப்பல் எப்படி ரோட்டில் ஓடும்? கடலில் தானே ஓடும். இதை அறிந்து கொண்டு சொல்லுவார். அதனால் முட்டாள்தனமாக நம்ம பேசக்கூடாது. நம்ம நினைக்கிறெல்லாம் பேசி ஆண்டவர் தான் அது செய்ய முடியுமே, இதை செய்ய முடியுமே, ஏன் செய்யக்கூடாது அப்படிலாம் பேசக்கூடாது. தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க நம்ம தான் பழகணும். அதனால தான் ஜெபத்தை பற்றி முழுமையாக வேதம் என்ன சொல்லுதுன்னு கவனிக்கணும். ஏன்னா சிலர் பாருங்கள், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்களேன். ஏன் நம்ம சில சமயம் பெற்றுக்கொள்வதில்லை? ஜெபத்துக்கு பதிலை ஏன் பெற்றுக்கொள்வதில்லை? ஏன் ஆண்டவர் பதில் கொடுப்பதில்லை? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். 315வது பக்கம் எடுத்துட்டிங்களா? அந்த பாருங்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஏன் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது? விசுவாசத்தோடு தான் ஜெபிக்கிறீங்க, உபவாசித்து தான் ஜெபிக்கிறீங்க, ஆனால் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது. ஏன்? ஆண்டவரே சொல்கிறார், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று
தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுறீங்க. உங்கள் ஜெபம் தகாத விதமாக இருக்குது. உங்களுடைய மாம்ச இச்சையை நிறைவேற்றுகிற மாதிரி அந்த ஜெபம் இருக்கிறது. அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. அதனால் நம்ம விரும்பினதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலான்னு நீங்கள் வேண்டாததெல்லாம் கேட்கக்கூடாது. தேவ சித்தத்தின்படி கேட்டு ஜெபிச்சு பழக வேண்டும். அப்போ தான் ஜெபத்துக்கு பதில் வரும். அதனால் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகெல்லாம் கேட்டு 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 ஆண்டவர் பதில் தர மாட்டேங்கிறாருன்னா அவர் தரமாட்டார். அது உங்களுக்கு ஆபத்து, உங்களை கண்ணியில் அகப்படுத்தி விடும், உங்களுக்கு பாதிப்பை கொண்டு வந்து விடுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால் அதுக்கு சரி சின்ன பிள்ளை தெரியாமல் கேட்குதுன்னு அமைதியாக இருப்பார். அவருக்கு தெரியும், பதில் கொடுக்க மாட்டார். அப்போ தேவ சித்தத்தின்படி தான் நம்ம கேட்கணும் என்பதில் கவனம் செலுத்தணும். இயேசு கிறிஸ்து கூட ஜெபத்தில், பரமண்டல ஜெபத்தில் என்ன சொல்கிறார்? ஆண்டவரை, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதை போல பூமியிலே செய்யப்படுவதாக. அப்படி சித்தத்துக்காக ஜெபம் செய்வது. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபிக்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கணும். இயேசுவுக்கு அந்த பாத்திரத்தில் பானம் பண்ண முழுமையான விருப்பம் இல்லை. அது பிதாவுடைய முகத்தை மறைக்கும், அதனால் வேண்டான்னு நினைக்கிறார். 3 முறை ஜெபிக்கிறார். 3 முறை ஜெபிக்கும் போது என்ன, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம். பிதாவே, உம்முடைய சித்தம். எனக்கு இது விருப்பம், இது பாத்திரம் வேண்டாம், ஆனால் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். பிதாவின் சித்தம் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவது என்பதை அறிந்த உடனே இயேசு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். அவர் விலகி ஓடவில்லை. அது மாதிரி பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இயேசு ஜெபித்ததுனால தேவதூதன் உடனே பலப்படுத்தி, அந்த ஜெபம் பண்ணின போது அப்பொழுது தேவதூதன் இயேசுவை பலப்படுத்தினான் என்று லூக்கா 22, 42, 43 வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். இப்போ தாவீது வாழ்க்கையில் எனக்கு தாவீதுடைய கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். வேத புஸ்தகத்தில் மோசே, தாவீது, இந்த தாவீது வாழ்க்கையில் ரொம்ப கவனமாய் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் எப்பொழுதும் தேவனிடத்தில் விசாரித்து செயல்படுகிறவராக இருந்தார். 2 சாமுவேல் 2 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ சவுல், தாவீதுக்கு விரோதமாக எழும்பினது யார்? சவுல் ராஜாவும் அவனுடைய குமாரனும் இறந்துட்டாங்க யுத்தத்தில். அப்போ தாவீதுடைய எதிராளி இறந்துட்டான். இப்போ சவுலுக்கு பிறகு ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டது தாவீது. சாமுவேல் மூலமாக, தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார், நீ தான் அடுத்த ராஜா நீ. இப்போ சவுல் இறந்த உடனே தாவீது என்ன பண்ணியிருக்கலாம்? நேரே போய் நான் தான் அடுத்த ராஜா, கர்த்தரை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், எல்லாரும் வாங்க என கீழே உடனே சிங்காசனத்தில் போய் அமர்ந்திருக்கலாம். அப்படி செய்யலை. தேவனுக்கு அவனுக்கு வெளிப்பாடு கொடுத்து தீர்க்க தரிசனமாக பேசி அதுக்கான அபிஷேகம் கொடுத்திருந்த போதிலும் சவுல் இறந்த உடனே நான் தான் ராஜா நீ போய் உடனே நிற்கவில்லை. அந்த வசனம் கவனிங்க. 2வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி. முந்தின அதிகாரத்தில் சவுல் ராஜா இறந்துட்டார் கில்போவா மலையில். அதுக்காக தாவீது துக்கப்படுகிறார். துக்கப்பட்டுட்டு அழுகிறார். பராக்கிரமசாலிகள் விழுந்துட்டாங்க, என் சத்துரு அழிஞ்சிட்டான்னு சந்தோஷப்படலை. ஐயோ, அவங்கெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, பராக்கிரமசாலிகள் விழுந்துட்டாங்களே, துக்கப்பட்டு அழுகிறார். அழுதுட்டு போய் உடனே சிங்காசனத்தை பிடிக்கலை. என்ன சொல்கிறார் பாருங்க. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். ஆண்டவரிடத்தில் எவ்வளோ ஆண்டவரே, சவுல் இறந்துட்டாரு, நான் இப்போ யூதாவில் சவுல் இருக்க வரைக்கும் யூதா பட்டணத்தில் போக முடியல, அவர் என்னை பகைச்சார், என்னை கொல்ல தேடினார், அதனால் விலகி இருந்தேன். இப்போ நான் போய் யூதாவில் இருக்கிற ஒரு பட்டணத்திலே இருக்கலாமா? கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். எவ்வளோ அழகான ஜெபம் பார்த்தீங்களா? தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வதிலே கவனம் செலுத்தினா தாவீது. அந்த தடை மாறிட்டல, நான் செய்கிறேன்னு துணிஞ்சு போகவில்லை. அவர் கேட்கிறார். அதுக்கு கர்த்தர் சொல்கிறார், போ. அவ்வளோதான் பதில். நீங்கள் அதை நல்ல வாசி பாருங்கள். நான் யூதாவில் இருக்கிற ஒரு பட்டணம் ஒன்றிலே போய் இருக்கலாமா? சரி போ. அடுத்து அவர் எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லார், எபிரோனுக்கு போய் என்றார். அந்த ஒரு வசனத்துக்குள்ள எவ்வளோ பெரிய சத்தியம் அடங்கியிருக்கு பாருங்க. தாவீது போய் கேட்குறார், சவுல் இறந்துட்டாரு, இப்போ எனக்கு யூதாவில் என்னை எதிர்க்க ஆள் இல்லை, நீங்கள் என்னை ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டீங்க, நான் போகிறேன், இப்போ ராஜா ஸ்தானத்தை எடுத்துக்கொள்றேன்னு சொல்லலை. சவுல் இறந்துட்டாரு, நான் யூதாவின் பட்டணத்தில் ஒன்றில் போய் இருக்கலாமா விசாரிக்கிறார். உம்முடைய சித்தம் என்ன? ஆண்டவர் சொல்லார், போ அப்படின்ட்டார். இப்போ அடுத்த கேள்வி, எங்கே போகிறது? தான் விரும்பின இடத்துக்கு போகலை. எனக்கு அங்கே என் ஊர் இருக்குது, நான் போய் பெத்லெஹேம் போகிறேன், எருசலேம் போகிறேன்னு அவர் சொல்லலை. எந்த பட்டணத்துக்கு போகிறது ஆண்டவரேன்னு விசாரிக்கிறார்.
தேவ சித்தத்தை அறிகிறதிலே தாவீது கவனமாக இருந்தார். அதனால் ஆண்டவர் சொல்றார், எபிரோனுக்கு போ. அப்போ கர்த்தர் சொல்லி தான் ஹெப்ரோனில் போய் தாவீது இருக்கிறார். இதெல்லாம் பாருங்க, தாவீது இடத்துல காணப்பட்ட சிறப்பு. தேவ சித்தத்தின்படி அவர் எல்லாத்தையும் செய்தார். நீங்கள் என்ன செய்கிறீங்க? நிறைய பேர் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குற பொண்ணு பார்க்குற நீ, அவர் என்ன படிச்சிருக்காரு, சம்பாதிக்கிறார், வேலையில் இருக்கிறாரு, பணம் இருக்குது, வசதி இருக்குது, கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணி தானே செஞ்சோம் பிரதர். ஏன் அப்படி ஜெபம் பண்ணீங்க? கர்த்தர்கிட்ட விசாரிச்சிங்களா? இந்த பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கலாமான்னு விசாரிச்சிங்களா? என்னுடைய பொண்ணுக்கு இந்த பையனை கொடுக்கலாமான்னு விசாரிச்சிங்களா? இல்லை இந்த பொண்ணுக்கு இந்த பையனை ஒழுங்கு பண்ணலாமான்னு கேட்டிங்களா? நீங்களா முடிவு பண்ணீங்க, நீங்களா யோசித்தீங்க, எல்லாம் பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணி செய்தோம். ஜெபம் பண்ணி எல்லா கிறிஸ்தவங்களும் எல்லாத்துக்கும் நான் ஜெபிக்கிறேன். குடிக்கிற கிறிஸ்தவன் குடிக்கிற கூட ஜெபம் பண்ணிட்டு குடிக்கிறானே. அப்போ ஜெபம் பண்ணி செய்தன்ற முக்கியம் இல்லை, விசாரிக்கணும், தேவ சித்தத்தை அறியணும், அதுதான் முக்கியம். நான் ஜெபம் பண்ணி தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், ஜெபம் பண்ணி தான் வீடு கட்டினேன், ஜெபம் பண்ணிங்க. கர்த்தரிடத்தில் கேட்டீங்களா? விசாரித்தீங்களா? தேவ சித்தமாக நீ அறிஞ்சிங்களா? அதான முக்கியம். தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுவது தான் முக்கியம். தேவ சித்தத்தை அறிந்து நீங்கள் ஜெபிச்சா அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் வரும், அற்புதம் நடக்கும். நான் சென்னையில் பாடியில் தான் இருந்தேன் 12 வருஷமாக. அங்கே தான் எனக்கு சோகமாச்சு. அங்கே வச்சு தான் அப்புறம் நான் ரட்சிக்கப்பட்டு ஊழிய அனுபவம்லாம் அங்கே வச்சு தான் எனக்கு நிறைய ஊழியங்கள்லாம் செய்ய ஆரம்பித்து பைபிள் காலேஜுக்கு அங்கேருந்தான் போய் படிச்சுட்டு வந்தேன். எல்லாமே அந்த உள்ள சபை, அங்கே உள்ள தான் நிறைய பேர் பழக்கம். சென்னையில் அப்போ என்னுடைய தகப்பனார் பிஸ்னஸ் செய்துட்டு ஒரு டைம் வந்த பிறகு சொந்த கிராமத்தில் இருக்கணும், இன்னும் சென்னை வேண்டான்னு என்னுடைய தகப்பனார் என் தாயார் எல்லாம் 4 மாவடிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. கடைசி காலத்தில் சொந்த கிராமத்தில் இருக்கலான்னு சொல்லி அப்போது எங்களுக்கு அங்கே ஒரு வீடு இருந்தது. ஒரு வீடு பின்னால் ஒரு 4 வீடு வாடகைக்கு வரும். வாடகை கொடுத்துருந்தோம். வாடகைக்கு ஆட்கள் இருந்தாங்க, வாடகை பணம் வரும். முன்னால் ஒரு பெரிய ஹால்லாம் இருக்கிற மாதிரி இடமெல்லாம் இருந்தது. ஒரு நல்ல மெயின் ரோட்டில் ஒரு வீதியில். அப்போது எனக்கு 3 சகோதரர்கள், என்னுடைய அண்ணன் 2 தம்பி. யாருமே பாடியில் இல்லை, சென்னையில் இல்லை. எல்லாம் 2 பேர் 4 மாடிக்கு வந்துட்டாங்க. ஒரு தம்பி பாம்பே போயிட்டா, யாருமே இல்லை. நான் மட்டும்தான் அங்கே இருந்தேன். அப்போ நான் ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிருக்கிறேன், அழைக்கப்பட்டு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். என் பெற்றோர் என்னை கூப்பிட்டு பைபிள் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ என் பெற்றோர் என்னை கூப்பிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ தான் சென்னையில் இருக்கிற வீடு, அந்த 4 வீடு வாடகை வர்றதெல்லாம் உனக்கு ஓன் ஷேராக நாங்கள் எழுதி தந்துடுறோம். நீ தானே அங்கே இருக்கிற, நீ அங்கே இருந்த ஊழியம் செய் அப்படின்னு சொன்னாங்க. உன்னுடைய சகோதரர்களுக்கு நம்ம ஊரில் இருக்கிற தென்னந்தோட்டம், மாந்தோட்டம், வயல் நிலருக்கு அதை ஷேர் பண்ணி கொடுக்குறோம். உனக்கு அந்த இடத்த வச்சுக்க. நாங்கள் அப்பாவும் நானும் தீர்மானம் பண்ணோம். நான் கேட்கல, எங்கள் அம்மாவே கூப்பிட்டு எங்கள் அப்பா அம்மாவே தீர்மானம் பண்ணி எனக்கு தர்றேன்னு சொல்கிறாங்க. நீ அதை வச்சுக்க, நீ அங்கேருந்து ஊழியம் செய்ய அப்படின்னு. நான் என்ன பண்ணியிருக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பண கஷ்டம் இல்லை, வாடகை காசு வருது. முன்னால் ஒரு பெரிய ஹாலில் இருக்கிற மாதிரி பெரிய இடம் இருக்குது. அதை கொஞ்சம் சரிப்படுத்திட்டா ஜெபக்கூட்டம் நடத்தலாம், ப்ரேயர் நடத்தலாம், ஆஃபீஸ் வைக்கலாம், எல்லா வசதியும் இருக்குது. சொந்தமான இடம், இன்றைக்கி கோடி பெறும் அந்த இடம் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணல, நான் கேட்கவே இல்லையே. அவங்களா கூப்பிட்டு எங்கள் அப்பா அம்மாவே உன் ஷேரை தரோன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கலாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவராக தந்திருக்கிறார். ஓகே, இந்த இடத்துல என்ன ஊழியம் செய்யலாம். நாங்கள் தானே 12 வருஷம் இருக்கிறேன்னு சந்தோஷமாக ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? கர்த்தர் கொடுத்துட்டாரு, ஜெபம் பண்ணுறேன், ஸ்தோத்திரம் பண்ணி ஜெப கூட்ட ஆரம்பிச்சிருவோம், ஆஃபீஸ் வச்சுருவோம், இங்கேருந்து ஊழியம் செய்யலான்னு ஆரம்பிச்சிருந்தா என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் அப்படி தீர்மானிக்கலை. நான் ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் படிக்கிட்டு காத்திருந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எங்கள் அப்பா அம்மா அப்படி சொல்கிறாங்க, இந்த சொத்தை என் பேருக்கு தர்றேன், இந்த வீடெல்லாம் வச்சுக்க, இந்த இடத்த வச்சுக்க, ஊழியம் செய்யன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா அவர் தானே எஜமான். நான் இப்படி ஊழியத்தை தீர்மானிக்க முடியும்? எந்த ஊழியக்காரரும் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் எனக்கு இயேசு கற்றுக் கொடுத்தார். அவர் எஜமான். நான் இஷ்டப்படி தீர்மானிக்க முடியாது. இலவசமாக தர்றாங்கன்றதுக்காக தீர்மானிக்க முடியுமா? நான் சொன்ன ஆண்டவரிடத்தில் நான் என்ன செய்யணும், அவங்க சொல்கிறாங்க என்ன செய்யணும். நான் அந்த சொத்து மேலே, இடத்து மேலே ஆசைப்படவே இல்லை. அது எனக்கு வந்தால் நல்லது நினைக்கவே இல்லை. நான் மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட பேசினேன். ஆண்டவர் சொன்னார், இது உனக்கு தேவையில்லை, நீ இங்கே இருக்க போகிறதில்ல, நீ சொந்த கிராமத்துக்கு போ, 4 மாவட்டத்திலிருந்து தான் என் ஊழியத்தை செய்யணும், கோ பேக் டு யுவர் ஓன் வில்லேஜ்ன்னு சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னேன், எனக்கு இந்த சொத்து வேண்டாம், இடம் வேண்டாம்,
ஆண்டவர் 4 மாடிக்கு தான் வர சொல்கிறேன், இங்கே வந்து ஊழியம் செய்கிறேன். 4 மாடிக்கு வந்தேன். அங்கே வந்து ஒரு அடி நிலம் கூட எங்களுக்கு வந்து ஊழியத்துக்குன்னு கிடையாது. எங்கள் அப்பா அம்மா சொத்து இருக்குது, அப்புறம் எனக்கு கொடுத்தாங்க நிறையா சொத்துக்கள் தோட்டெல்லாம் கொடுத்தாங்க இங்கே 4 மாடியில். அப்போது வந்து ஊழியத்துக்குன்னு ஒன்றும் கிடையாது. அப்போ சிலர் சொல்லுவாங்க வந்து, நீங்கள் கிராமத்தில் இருக்கிறனால தான் உங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு. இல்லை, தப்பு. கிராமத்தில் இருக்கிறதுனால ஆசீர்வதிக்கலை. அப்போ சென்னையில் இருக்கிற ஊழியம் ஆசீர்வதிக்கப்படலை. எத்தனை ஊழியர்கள் நல்ல ஆசீர்வாதமாக நடக்குது இல்லை? அப்படி இல்லை, தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கிறதுனால ஆசீர்வாதம். அதனால நான் தைரியமாக ஜெபிக்க முடியுது. நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து இருக்கிறேன், நீங்கள் செய்யுங்க, உரிமையாக ஜெபிக்க முடியும். அந்த ஜெபத்தில் வல்லமை இருக்குது. ஏன்னா தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கிறதுனால. நான் 4 மாவடியில் கத்தர் கொண்டு வந்து வச்சதுனால தான் கொரோனா காலத்தில் எல்லா இடமும் மூடப்பட்ட போது இங்கிருந்த உலகமெல்லாம் செய்தி போனது. தேவனுடைய திட்டம் அது. இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் 167 நாடுகளுக்கு 4 மாவடியிலிருந்து செய்தி போகிறது. நான் தேவன் என்ன சொல்கிறார் நீ கேட்டு செய்ததுனால மட்டும்தான், தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கிறதுனால. நல்லா அறிந்து கொள்ளுங்க. 15 வருஷத்துக்கு முன்னால் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், ஒரு நியூஸ் சேனல் ஆரம்பிக்கணும், பொதுவான ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் நியூஸ் எல்லாம் மக்களுக்கு கொடுக்கப்படணும். நான் கேட்டேன், எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் ஆண்டவரே? நான் வந்து கிறிஸ்தவ ஊழியம் செய்கிறேன், மிஷினரி அனுப்பணும், சுவிசேஷம் சொல்லணும்னா எனக்கு புரியுது. எதுக்கு டிவி சேனல் நான் ஆரம்பிக்கணும்? கிறிஸ்தவ சேனல் ஆரம்பிக்க சொன்னால் பரவாயில்ல, நியூஸ் சேனல் அதெல்லாம் எதுக்கு? அது பிஸ்னஸ் இல்லை, நான் செய்ய முடியாதுல்லன்னு. எனக்கு வேணும், எழுப்புதல் காலத்தில் என் மக்களுக்கு செய்தி சொல்ல எனக்கு ஒரு டிவி சேனல் வேணும், நீ அதை செய்யணும்னு பேசினார். எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. டிவி சேனல் எப்படி ரெஜிஸ்டர் பண்ண, என்ன செய்யணும், ஒன்றுமே தெரியாது. ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு வேணும் செய். ஆண்டவரை, இது நான் எப்படி செய்ய முடியாது? பிஸ்னஸ், நான் ஊழியக்காரன், பிஸ்னஸ் செய்யக்கூடாது, அது எனக்கு தெரியும். நீ ஆரம்பித்து அதை கொடுத்துரு, அதை நடத்துறதுக்கு ஆட்களை தருவ, அவங்க நடத்துவாங்க. ஏன்னா எழுப்புதல் காலத்தில் எனக்கு இப்படி ஒரு சேனல் வேணும். என் எழுப்புதல் செய்தி போகணும், மக்களுக்கு என் செய்தியை கொண்டு போகணும், உண்மையான செய்தி மக்களுக்கு சொல்லணும். எல்லா சேனலும் ஒவ்வொரு கட்சிக்கு பின்னால் இருக்குது. அந்த கலப்படமான செய்தி தான் மக்களுக்கு போகுது. தெளிவான செய்தி மக்களுக்கு சொல்லப்படணும். எனக்கு வேணும், இதை செய்யினார். நான் வந்து கீழ்ப்பட்டு, சரி ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறீங்க, நான் செய்கிறேன், ஆனால் நான் இதுலேயே நான் பொறுப்பெல்லாம் இருக்க மாட்டேன், நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சு விடுறேன்னு ஆரம்பிக்க. ஆண்டவர் சொன்ன மாதிரி சில ஆட்கிட்ட போய் நான் பேசினேன். யார்கிட்டையும் பணம் கொடுங்கன்னு கேட்கல, பொதுவாக கூப்பிட்டு இந்த மாதிரி டிவி சேனல் கத்தர் ஆரம்பிக்க சொல்கிறாரு, அது பொதுவான சேனல் அப்படின்னு கேட்டேன். சொன்னேன், நான் ஏவப்பட்டவங்க நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஒரு 350 பேர் ஜாயின் பண்ணி தான் இன்றைக்கி சத்யன் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. பார்க்குறீங்கள, இந்த சத்யன் தொலைக்காட்சி அப்படி தான் வந்தது. பேர் கத்தர் கொடுத்த சத்தியன்னு பேர் வை, கத்தருடைய பிள்ளைகள் அதை நடத்துவாங்கன்னு இப்போ ஐசக் பிரதர் எம்டியாக இருந்து நடத்துகிறாங்க. அது இப்போ எவ்வளோ அழகாக செய்தி போகுதில்ல, உலகமெல்லாம் கத்தர் சொன்ன மாதிரி. அப்போ 15 வருஷத்துக்கு முன்னால் இதை சொன்னபோது சில கிறிஸ்தவர்கள் வந்து என்னை எதிர்த்தாங்க. இது எதுக்கு பிரதர் உங்களுக்கு? ஏசு உடைக்கிற சேனல் ஆரம்பிங்க, கிறிஸ்தவ சேனல். நான் சொன்ன ஏஞ்சல் டிவி இருக்குது, பிளஸிங் டிவி இருக்குது, ஏற்கனவே 2 டிவி 24 பேர் இருக்குது, இன்னொரு கிறிஸ்தவ சேனல் இருக்குது. ஆண்டவர் எனக்கு கிறிஸ்தவ சேனல் ஆரம்பிக்க சொல்லலை, இதை தான் ஆரம்பிக்க சொன்னார், அதனால் ஆரம்பித்து கொடுப்பா நடக்கும் அப்படின்னு. சிலரால் விளங்கி கொள்ள முடியல. மோகன்லாஸுக்கு என்ன ஆச்சு அப்படிலாம் பேசினாங்க. ஒரு பிஸ்னஸ் மேன் வந்தார். அவர் வந்து சொன்னார், பிரதர் 3 கோடி ரூபா நான் தரேன், நீங்கள் இயேசு உடைக்கிறார் டிவி சேனல் ஆரம்பிங்க. நான் கேட்கவே இல்லை காசு. அவரே வந்து என்கிட்ட பேசினார். அப்போ 15 வருஷத்துக்கு முன்னால் 3 கோடி இருந்தால் ஒரு சேனல் ஆரம்பிச்சிட முடியும், இப்போ முடியாது. அப்போ 15 வருஷம் முன்னால் அவரே சொன்னார், நான் தரேன் 3 கோடி ரூபா உங்களுக்கு, நீங்கள் இயேசு உடைக்கிற சேனல் ஆரம்பிங்க, உங்கள் செய்தியெல்லாம் போடுங்க, செய்தி போய்கிட்டே இருக்கட்டும்னு. யோசித்து பாருங்க, 3 கோடி ரூபா சாதாரணமாக ஒரு ஆள் தருவாங்களாங்க? கடனு கூட தரமாட்டாங்க. அவர் இலவசமாக தரேன், நீங்கள் ஆரம்பித்து செய்யுங்க பிரதர் அப்படின்னு. அப்போது கத்தர் 3 கோடி ரூபா தர்றாரு, உடனே இயேசு உடைக்கிறான்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாம் நான் அப்படி நினைக்கல. அந்த 3 கோடி ரூபா எனக்கு முக்கியம் அல்ல, தேவனுடைய சித்தம். நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் பணம் கொடுக்குறீங்க என்பதற்கு நான் ஒரு ஊழியம் செய்ய முடியாது, எனக்கு நான் என்ன ஊழியம் செய்யணும்னு பரலோகத்திலேருந்து உத்தரவு வரணும். ஆண்டவர் சொன்னது, நீ காஸ்பல் சேனல் ஆரம்பிக்க ஒன்று சொல்லலை, நியூஸ் சேனல் ஆரம்பி, அப்படி தான் கத்தர் சொன்னார். நான் அவர் சொல்கிறபடி தானே செய்ய முடியும், நீங்கள் பணம் கொடுக்குறீங்க என்பதுக்கு நான் செய்ய முடியாது. அன்றைக்கு அந்த பணத்தை வாங்கிட்டு நான் காஸ்பல் சேனல் ஆரம்பிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி உலகெல்லாம் போயிருக்குமா இந்த செய்தி? நான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட ஒப்பு கொடுத்ததுனால இன்றைக்கி சத்தியம் தொலைக்காட்சி அன்னைக்கு எல்லாருக்கும் சிலருக்கு பரிகாசமாக
தெரிந்தது. கொரோனா காலத்தில் வந்து சொன்னாங்க, பிரதர் நாங்கள் நம்பலை அப்போ, இப்போ தெரியுது ஏன் சத்தியம் டிவி கத்தர் ஆரம்பிக்க வச்சார். நீ உலகமெல்லாம் இந்த செய்தி போகுது. 167 நாடுகளில் இன்றைக்கி ஜெபிக்கிறாங்க சத்தியம் தொலைக்காட்சின்னு ஒன்று வந்ததுனால. யோசித்து பாருங்க. அப்போ தேவ சித்தம் தான் முக்கியம். நான் தேவ சித்தத்தின்படி செய்ததுனால எத்தனையோ போராட்டம் வந்து சத்தியம் டிவியை நடத்த முடியாதுன்ற நிலமெல்லாம் வந்துச்சு. இதை நடத்துறது கஷ்டம், ஏன்னா 2 கோடி 3 கோடியெல்லாம் நடத்த முடியாது, 100 கோடி ரூபா வேணும், நீங்கள் தெரியாமல் உள்ள வந்துட்டீங்க அப்படிலாம் சொன்னாங்க. உண்மைதான், நடத்த முடியாது. இதை நீங்கள் கிறிஸ்தவ சேனலாக மாற்றிருங்கன்னு சொன்னாங்க வந்து இடையிலையும். நான் சொன்னேன் மாற்ற முடியாது, ஆண்டவர் என்ன சொன்னார் அதுதான் நடக்கணும், நான் விரும்புகிறபடி செய்ய முடியாது. என்கிட்ட வந்து சொன்னாங்க இயேசுடிக்கிற சேனலை நடத்துங்க, இதை நடத்த முடியாதுன்னு. நீங்கள் நடத்த முடியாட்டா போங்க, கர்த்தர் தன் ஆளை வச்சு நடத்துவார், அவருடைய திட்டம். இன்றைக்கி நடக்குது மகிமையாய். இன்றைக்கி அநேகருடைய கண்கள் ஆச்சரியப்படுது, எப்படி நடக்குது இது? இது இயேசு, அவருடைய சித்தம். அது மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் தேவ சித்தத்தை கேட்கணும். பணம் வருதுன்றக்காக உங்கள் இஷ்டத்துக்கு செய்ய இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, கார் வாங்குறது. பணம் கொடுத்து அவங்க இஷ்டத்துக்கு கார் வாங்குவீங்களா? அவங்க இஷ்டத்துக்கு இடம் வாங்குவீங்களா? யார் சொன்னது உங்களுக்கு? கர்த்தர் சொன்னாரா? ஊழியத்துக்கு காசு வந்தால் இடம் வாங்கணும், பில்டிங் கட்டணும்னு கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர்கிட்ட கேட்டிங்களா? சுவிசேஷம் அறிவிக்கணுமே, சர்ச்சை கட்டணுமே, பயன்படுத்தலாம்ல. நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டு 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 செய்யணும். அப்போ தேவ சித்தத்துக்கு ஒப்படைச்சதா உங்களுடைய ஜெபம் வல்லமுள்ளதாக இருக்கும். அந்த ஜெபத்துக்கு பதில் வரணும். தேவ சித்தத்துக்குள்ளே நிற்கிறதுனால தான் தைரியமாக சொல்கிறேன், ஒருவர் என்னை தொட முடியாது. என்னை வந்து எத்தனை பேர் என்ன பரிகாசம் பேசினாலும் ஊழியத்தை முடக்க முடியாது, ஊழியத்தை கை வைக்க முடியாது. ஏன்னா நான் தேவ சித்தத்துக்குள்ளே நிற்கிறேன், அவர் சொன்னபடி செய்கிறேன். அதனால நோ மேன் கேன் டச். ஒருத்தர் ஊழியத்தை தொட முடியாது. அந்த ஊழியத்தில் கை வச்சு பார்க்கட்டும், அவன் அழிஞ்சிருவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த ஊழியத்தை நடத்துகிறவர் கர்த்தர். என் விருப்பம் கிடையாது. நான் என் விருப்பத்தின்படி ஒரு பில்டிங்கும் கட்டலை, ஒரு ஊழியமே செய்யலை. அவர் சொல்ல 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 நான் செய்கிறதுனால தான் இந்த தைரியம் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தான் உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் காரியம், பிஸ்னஸ் காரியம், படிப்பு காரியம் கர்த்தரிடத்தில் கேளுங்க. யார் சொல்லி உங்கள் பிள்ளையை சீனாவில் அனுப்பி படிக்க வைக்கிறீங்க? யார் சொன்னால் ரஷ்யாவில் படிக்க கர்த்தர் சொன்னாரா? ஏன் கடன் பிரச்சனை? நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்கல, உங்கள் இஷ்டத்துக்கு படிக்க வைக்கிறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு அங்கே அனுப்புகிறீங்க, இங்கே அனுப்புகிறீங்க, பணம் லட்சக்கணக்காக செலவு பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு நிற்கிறீங்க. யார்கிட்ட கேட்டீங்க? கர்த்தர்கிட்ட கேட்டிங்களா? உங்கள் பிள்ளைய படிக்க வைக்கிற காரியம் கூட அவர்கிட்ட கேட்கணும். அவருடைய சித்தம் இல்லாமல் செய்யக்கூடாது, உங்கள் இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது, உலக மக்களை போல செய்யக்கூடாது. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருன்னா சேர்க்கணும், அவங்க தான் கிறிஸ்தவங்க. உன் பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க எதுக்கு வீணாக பணம் செலவு பண்ணணும்னா கீழ்ப்படியணும். அதுக்காக இல்லை அப்படிலாம் படிக்க வைக்க முடியும், பிள்ளை அப்படி படிக்க இப்படி படிக்கணும், நம்ம கடன் பிரச்சனை சிக்கி தான் இருப்பேன். அப்போ நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. தயவு செய்து இதெல்லாம் யோசிக்கணும். நிறைய பேர் இதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. தேவ சித்தெல்லாம் முக்கியம் இல்லை, நான் விரும்புகிறத கர்த்தர் செய்யணும், அவ்வளோதான். அதனால தான் கடன் பிரச்சனை, நஷ்டம், இழப்பு, ஊழியம் முடக்கப்பட்டு இன்றைக்கி வேதனை. ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா? அப்படி இருத்தில் கை வைங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை தான் நான் செய்யணும், உமக்கு சித்தமானபடி நான் ஜெபிக்கணும், உம்முடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்கணும். எனக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. உம்முடைய சித்தத்துக்கு மாறா எதையும் செய்யக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரங்க முக்கியமாக ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்தவ குடும்பங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்க செயல்பட அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய சித்தத்துக்கு மாறாய் நடந்து கொண்டதை கர்த்தர் எனக்கு மன்னியும். ஆண்டவரே, இனிமேல் உம்முடைய சித்தத்தை அறிந்தே நான் ஜெபிப்பேன், செயல்படுவேன், ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நாளை தினத்தில் அற்புத பெருவிழா. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஜெபத்தோட காத்திருங்க. God bless you.